நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 2:38 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:08 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று மாலை 5:08 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:08 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். தொழில் வளம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் பேச்சுக்கு எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. என்று பிடித்தமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மேஷம் ராசினியர்கள் அனைவரும் முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்புங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பண்டிகை தினம் கழித்து கூட நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதியுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுங்க. சந்தேகம் இருப்பினும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். நெடுநாளிய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பரணி விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். எளிமையாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை நேர்பட பேசுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். முக அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு பணிகள் விரைவாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். என்று எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்லதொரு செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ள கொடுங்க. என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வேகமாக பணிகளை முடித்துவிட்டு பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
இடம் பூமியால் லாபம் கிட்டும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிரச்சனையை கண்டு பயப்படாமல் கையாளுவீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் கண்டிப்பாக குறையும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். கவனம் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாள் நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. வெட்டி கொடுங்கள், அமைதி காணுங்கள். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சந்தேக பார்வை வேண்டாம் என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். புரியாத பட்சத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும் என்று முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். ரோகிணி. பிரச்சனை கண்டு பயப்படாமல் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும் என்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மிருக சிரிஷம். எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். பண வரவு லகுவாக வரக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கக்கூடும் என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்த முயற்சிகளும் மேற்கொள்வீர்கள். பிறருக்காக பொறுப்புகள் மட்டும் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக கொடுங்க. எதிர்பார்த்த நிதியுதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து விட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். பேச்சு திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். நிம்மதியான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். திறமையின் அடிப்படையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். காதில் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. காதல விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம் என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்புவதில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருப்பு முனைகள் ஏற்படக்கூடும். என்று நீங்க வியாபார நோக்குடன் பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை. நல்லதொரு அன்பு உருவாக கூடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். நடைபெறக்கூடிய காரியங்களைக் கண்டு சந்தோஷம் அடைவீர்கள். எது தேவையோ அதனை சரியான முறையில் பெற்றுக் கொள்வீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூட்டும். கடகம் ராசினியர்கள். இந்த விருப்பங்கள் அனைத்தும் கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திறமையை கண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உதவிகளும் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி மன நிம்மதியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன வலிமை உண்டாகக்கூடும். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை இருக்காது. சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். குழப்பம் வேண்டாம். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு மதிய வேலை கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பூசம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலை சீராக உயரக்கூடும். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்த வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஓரளவு சங்கடங்கள் தீரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. இந்த நாள் துரிதமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்க கொடுங்க. வெற்றி செய்திகளும் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக கிட்டுங்க. பஞ்சாயத்துகள் சாதகமான பலனை கொடுக்கும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தடை தாமதம் ஏற்பட்ட பணிகள் கண்டிப்பாக நீங்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவ கொடுங்க. எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் வீண் கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்க கொடுங்க. விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்க அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபார போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்து நல்ல பலன் கிட்டும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பூரம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அவசரமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சகோதர வழியில் ஒற்றுமை உண்டாகக்கூடும். வாகன பழுது நீக்கம் ஏற்படக்கூடும். சிற்றின்ப செலவுகள் உண்டாகக்கூடுங்க. என்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். உத்திரம் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் வேகம் குறிப்பிடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வர கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள் என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிகவும் நல்லது. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிட்டும். நல்ல வாய்ப்புகளை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. கொஞ்சம் சோர்வுடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்களுக்கு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட பகை மாறக்கூடுங்க. குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாகன பழுது செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர வழியில் நன்மை ஏற்படக்கூடும். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடும். மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளில் நாட்டம் செல்ல கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்குங்க. பெண்கள் இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்கும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் கொஞ்சம் படபடப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதலில் நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். முடிஞ்சளவு காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை இல்லத்தில் சொல்லுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். நல்லவைகள் நடைபெற கொடுங்க. என்ற முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சுமூகமான சூழலும் உருவாகக்கூடும். இன்று பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அஸ்தம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பு மேலும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். சித்திரை. யோகமான நல்ல பலன் பெறுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து கொடுக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவமும் உருவாக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். அதே போல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று சற்று சிரமம் எடுத்தால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று துலாம் ராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளால் லாபம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இயந்திரங்களை பணிபுரியும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப எச்சரிக்கை இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். அதே போல் உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். கல்வியில உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் படிப்பதில் சிக்கல் இருக்கும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மனம் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கும். எதுவாக இருப்பினும் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த நாள் நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். என் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. சகோதர ஒற்றுமை பலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என் நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. இந்த உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. என்று முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். விசாகம். நட்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பங்கள் என்பது துளி கூட வேண்டாம்.
நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். வாழ்க்கையில எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும் என்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சொத்துக்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் செயல்படுவது உங்க கையில் உள்ளது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதே போல பெண்கள் கொஞ்சம் அவசரப்படாதீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை பொறுமையாக செய்யுங்கள். முக்கியமாக சமையல் செய்யும்போது பதட்டம் வேண்டாம். ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். காதலை பொறுத்தவரைங்க விருச்சிகம் ராசினியர்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதலில் நீங்க துரிதமாக செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூட்டும். கேட்டை திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அதுதான் முக்கியம். சில இடங்கள்ல கொஞ்சம் வார்த்தைகள் தெளிவு வேண்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பல விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்த எதிர்பாராத நல்ல விஷயங்களும் ஏற்படக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தனுசு ராசினியர்கள் சில இடங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும். குடும்பத்தாரை எல்லாம் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திறமைக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும்.
சகோதரருடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. கோபம், படபடப்பு குறைந்து விடக்கூடும். பெண்கள் என்று நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைந்து விடக்கூடும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம். சந்தேகப்படவையும் வேண்டாம். என்று மாணவர்கள் எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க கொஞ்சம் படபடப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டம் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முன்னேற்றமும் தேடி வரக்கூடும். இந்த நாள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உத்திராடம் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்குங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நாட்டம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கண்டு பயப்பட மாட்டீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடைய கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து வளர்ச்சி கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்து உதவ முன்வர கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மகரம் ராசினியர்கள் அறக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க. கவன சிதறல் இல்லாமல் இருப்பது நல்லது. எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வழக்கத்தை விட வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சமையல் செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். என்று துரிதமாக செயல்பட்டு பெண்கள் வெற்றி நடை போடுவீர்கள். என்று காதலை பொறுத்த இழை மன சிதறல் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். எதையோ நினைத்துக் கொண்டு கவலைப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியில மிகுந்த நாட்டம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கவன சிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகார தோரணையுடன் இன்று காணப்படுவீர்கள். கவன சிதறல் இல்லாமல் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும்
மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அவிட்டம். இன்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு மனசு உண்டாகக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. முன்னோர் சொத்துக்கள்ல ஏற்பட்ட விவகாரங்கள் வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்கள் கையில் வரும் நாளாக இருக்கக்கூடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் கிடைக்க கூடுங்க. என்று வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குறை சொல்லியவர்கள் கூட உங்களை பாராட்டுகின்ற சூழல் உருவாகக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் வந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. மனசுக்குள்ள ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. முன்னோர் சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழ் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் டென்ஷனை கொஞ்சம் உண்டாக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். தாய் தந்தையின் உடல்நிலையில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இன்று பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். துன்பங்கள் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய துன்பமும் கண்டிப்பாக வராது. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூறும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பயம் வேண்டாம். பெண்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் தேட வேண்டாம். பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாம் சரியாகும். காதல நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிட்டுங்க. தொழில் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகக்கூடும். இன்று அவப்பெயர் வராத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கூடுங்க. சதயம். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை நாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. என்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். மன வலிமை கூடுமலாக இருக்கக்கூடும். நல்லதொரு நட்பு உருவாக கூடுங்க. போராட்டாத்தி. என்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். விதிகளை மீறி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் நடப்பீர்கள். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் நேர்மைக்கு உட்பட்டுத்தான் இருக்கக்கூடுங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயர் இழக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே வேண்டாம். உங்க நல்ல மனசை சிலர் குறைகள் சொல்வார்கள். இருந்தாலும் நீங்க எதிலும் பெரிதுபடுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கூடும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். அவமதித்து பேசியவர்கள் நட்பு கரண் மீட்டு கொடுங்க. உத்தியோக அனுகூலம் உண்டாகக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு உண்டாகக்கூடும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையுங்க. மற்றவருடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயலில் நீங்க கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள்.
பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தொழில்முறை பயணங்களை இன்று நீங்க சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். வாகனங்கள் மூலம் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். குறை சொல்லியவர்கள் கூட பாராட்டுகின்ற சூழல் உருவாக கூடுங்க. திறமைக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்வாதாரத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு பிறக்கக்கூடும். நெறிமுறையில் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளில் லாபகமாக இருப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரட்டாதி மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவியாக இருப்பீர்கள். பட்டும் படாமல் சில இடங்களில் நடந்து கொள்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க என்று வியாபார நோக்குடன் அணுகுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் ஓரளவு இனிய நாளாக இருக்கக்கூடும். ரேவதி சிரமங்கள் கண்டிப்பாக குறையும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. இன்று முடிஞ்சளவு இறைவனை முழுமையாக நம்புங்கள். பதட்டம் இல்லாமல் செயல்படுங்கள். கூடுமானவரை முன்கூட்டியே திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.